ரூபாய் கொடுக்கும்போது இதே எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். கட்சிகள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறத எலெக்ஷன் கமிஷன் தடுக்க முடியாது. இவங்க கொடுத்துட்டு இருக்கிறவங்கள நம்புவாங்களா, கொடுக்க போறேன்னு சொல்றவங்கள நம்புவாங்களா? திமுகவில் அவங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. இதை பண்ணினா பெட்டர்னு திமுக இருக்கவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படி ஆட்சியல் பங்கு கொடுக்கலன்னா ஃபண்ட்ஸ் கிடைக்காது. இந்த சொன்னதுல பாதியாவது தரட்டாங்களான்றதுலாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. திமுகவுக்கு ஒரு சங்கடமான விஷயம். புதுசா நம்ம எதுவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இவங்க அவங்கள நம்பி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் இருதுருவ அரசியல். இவங்க ரெண்டு பேர் தான் டிசைடிங் ஃபேக்டர். பட் இவங்க டிசைடிங் ஃபேக்டர் இருக்கிறது முன்னாடி, அதாவது அந்த கட்சி கதாநாயகனாக இருக்கிறதுக்கு முன்பு அந்த கட்சிகளுடைய வாக்குறுதிகள் ஒரு கதாநாயகனாக தேர்தலில் ஒரு முக்கியமாக பங்காற்றும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிமுக முந்திக்கக்கூடிய ஒரு வேகத்தை நம்ம பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அதிரடியான 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. 2 முறை 2 விதமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. மகளிருக்கு இலவச பயணம் மாதிரி ஆண்களுக்கும் இலவச பயணம் அப்படிங்கிறதாகட்டும், ஒரு மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்தி தரதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அதிமுக வாக்குறுதி நம்ம எப்படி பார்க்குறோன்ற ஒரு பார்வை. 2வது இதெல்லாம் சாத்தியமான வாக்குறுதிகளா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? உரிமை தொகை விஷயம் இருக்கு இல்லையா, அதை இப்போ அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நான் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு அவர் சொல்றாரு. 1000 ரூபாய் கொடுத்த போது இதே எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். இப்போ அவரே 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் திமுக சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நீங்கள் எப்படி 2000 ரூபாய் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கட்டணமில்லா பேருந்து ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, அது எப்படி கொடுக்க முடியும், அது ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டை இன்னும் இழுத்து மூட வேண்டியிருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. கல்வி கடன் ரத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி 3 சிலிண்டர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சென்ற தடவை திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவோன்ட்டு. அது தரல, அது கொடுக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னாங்க, அதுவும் பண்ணாத இருக்காங்க. ஸோ அந்த 2 விஷயம் பண்ணாத இருக்காங்க. பெட்ரோல் பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னா குறைக்கல, டீசல் தான் குறைச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களும் சில வாக்குறுதிகள்லாம் செய்யலை, சொல்லிட்டு செய்யலை. போன வாட்டி 21 திமுக கொஞ்சம் அதிகபட்சமான வாக்குறுதியில கொடுத்துட்டாங்க. அவ்வளோ கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, வின் பண்ணியிருப்பாங்க, கொடுக்காதே வின் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. கொள்கை ரீதியாவோ நிதி சம்பந்தமாவோ நம்ம ரொம்ப அதிகமான வாக்குறுதி. ஏன்னா அடுத்த 29 வரையும் பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்க பொழுது தொடர்ந்து அவங்க நமக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக்குறுதியை கொடுக்கணும்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த வாட்டி தெளிவாக இருக்காங்க. போன வாட்டி மானாவாரி எடுத்து விட்டாங்க. இவங்க என்ன தைரியத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம் நம்ம, அதனால நம்ம ஃபண்ட்ஸ் நமக்கு தாராளமாக கிடைக்கும். எப்படி பாஜக ஆளுற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நமக்கும் கொடுப்பாங்க. ஏற்கனவே பிரதமர் சொல்லிட்டார், ரெட்டை இன்ஜின் கவர்மெண்ட் சொல்லிட்டார்ல. ஸோ ரெட்டை இன்ஜின். ஆனால் அவங்க சொல்ற ரெட்டை இன்ஜின் என்னன்னா, என்டிஏ கவர்மெண்ட் ரெட்டை கவர்மெண்ட், அதிமுக கவர்மெண்ட் ரெட்டை இன்ஜின் இல்லை, என்டிஏ ரெட்டை இன்ஜின். அங்கேயே என்டிஏ இங்கேயே என்டிஏ, அதான் ரெட்டை இன்ஜின். அவங்க அவங்களும் பாஜகவும் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியல் பங்கு அப்படின்ற விஷயத்த மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சியல் பங்கு கொடுக்கணும். அப்படி ஆட்சியல் பங்கு கொடுக்கலன்னா ஃபண்ட்ஸ் கிடைக்காது. அந்த கண்டிஷன் தான் அது. ஆக்சுவலாக கண்டிஷன் சொல்ல மாட்டாங்க வெளியில். ஓகே, ஆந்திராவுக்கு பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அமராவதிக்கு கொடுக்குறாங்க, வைசாக்கு டெவலப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா பாஜக அங்கே மந்திரி சபையில் இருக்கு, அதோட பெருமையை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. அவங்களும் அவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதுக்கான ஆரம்ப வேலையை அங்கே பண்ணிட்டாங்க. இங்கேயும் அவங்க இந்த ஆரம்ப வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட, தனித்தே மெஜாரிட்டி வந்தால் கூட பாஜகவுக்கு பங்களிப்பு இல்லாமல் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகாது. அதனால பாஜக சேர்த்துட்டாதான் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த விஷயம் எடப்பாடிக்கும் தெரியும். அது பின்னாடி பார்த்துக்கலாம்னு அவர் பேசாமல் இருக்கார். பின்னாடி பார்த்துக்கலாம் பேசாமல். ஏன் திருப்பி அமித்ஷா ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார், நாங்கள் தேர்தலில் ஜெயித்து வந்த பிறகு யார் யாருக்கு என்ன இலாக்காக்கள்னு பேசி முடிவு பண்ணுவோம்னு சொன்னார் ஒரு இன்டர்வியூல. தினத்தந்தி இன்டர்வியூல சொன்னார். அதே மாதிரி பல தடவை சொல்லும்போது என்ன சொன்னார், என்டிஏ ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. யார் சிஎம் கேண்டிடேட்னா நாங்கள் அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிமுக ஒருத்தர்னாரு. ஆமாம், பிரதமர் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் தவிர எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்னும் அதிமுக தான் முக்கியமான கட்சின்னு ஒரு முதலாளத்தில் சொல்லவே இல்லை அவர். ஆக்சுவலாக இனிமேல் வரும்போது சொல்வாரா, 28ஆம் தேதி சொல்வாரான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்ன தைரியம்னா, எப்படியாவது ஃபண்ட்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா தமிழ்நாடு ஃபண்ட்ஸ் பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது. அது சென்டரை தான் நம்பி இருக்குது, பெரும்பாலும் சென்டரை நம்பி இருக்குது. சென்டர் இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு பாருங்க, கல்வி நிதி கொடுக்கல, ஜல்ஜீவனில் பணம் கொடுக்கல, அப்புறம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ப்பில் பணம் கொடுக்கல. இதெல்லாம் பெண்டிங்காக வச்சுருக்காங்க.
அதே மாதிரி வந்து மத்திய அரசுலேருந்து நிதி பகிர்வில் வந்து 41% 50% ஆக்கணும்னு சொல்கிறாங்க. அதை ஆக்க முடியாதுன்றாங்க. அதுலேயே வந்து சிக்கல் இருக்குது. அதனால் அதிகப்படுத்தினா தான் வர முடியும். ஸோ அதனால் வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான காரியம். அதிமுக முழுக்க முழுக்க கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாமே மத்திய அரசு நமக்கு பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் கொடுக்குறாங்க. அதில் மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான் பாஜக அதை பண்ணுன்றதான் அது சொல்லப்படாத ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் எடப்பாடி என்ன பண்ணுவாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அவர் மெஜாரிட்டி வருவாரா இல்லையான்னு தெரியாது. வந்தால் அவருக்கு உள்ள சவால்கள் இது நிச்சயமாக இருக்குது. அவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறது ஃபண்ட்ஸ் இல்லாத முடியாது. ஆனால் திமுக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதிமுகவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு 6 மாதம் ஆச்சு, யாரும் சேரவும் இல்லை. இப்போ தான் பாமக அன்புமணி சேர்ந்திருக்காரு, தினகரன் சேர்ந்திருக்காரு. நம்ம ஏதோ இந்த தேர்தல் போட்டியில் நம்ம ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம முன்னாடியே போகிறோம்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வாக்குறுதிகள்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து இந்த போட்டியில் முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் தான். இப்போ ஆண்களுக்கும் வந்து பங்களிப்புன்னு சொல்கிற போது அது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் தான். அது எல்லாருமே வந்து ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2000 ரூபா கொடுக்குறதுன்றது யாருக்கு பணம் வேண்டான்றாங்க. இப்போ வந்து எல்லா மாநிலங்களையும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அசாமில் தேர்தல் நடக்க போது அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 5000 ரூபா தராரு அந்த மாநில முதல்வர். அங்கே அவங்க முக்கியமான ஓட் பேங்க் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா மாநிலங்களையும் மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்க அவங்க எப்படி உயர்த்தி கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்க. அங்கே அதனால தான் வின் பண்ணாங்க அவங்க. அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவங்க உயர்த்தி கொடுக்குற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஓட் பேங்க்கில் வந்து ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளவு முக்கியமான உறுதிமொழிகள் கொடுத்து கூட அது மக்கள்கிட்ட வந்து சரியாக ரீச் ஆகாது. ஓகே, மக்கள்கிட்ட வந்து சரியாக ரீச் ஆகலை. ஈவன் எடப்பாடியே கூட அந்த பிரதமர் கூட்டத்தில் பேசும்போது இந்த உறுதிமொழிகளை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, சொல்லவே இல்லை. இப்போ தான் அதிமுக வந்து இது மாதிரிலாம் நிறைய பேர் சேனல்ஸில் பேசி அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ தான் பேனர்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஊரெல்லாம். ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த உறுதிமொழியில் உறுதியாக இருக்காங்க, கொடுக்கறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு சங்கடமான விஷயம், நம்ம 1000 ரூபா கொடுத்துருக்கோம். மக்கள் என்ன பார்ப்பாங்க, 1000 ரூபா கொடுக்குற 2000 ரூபா கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துன்னு இருக்காரு. அதை ஒரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தர் வந்து பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் இவர் புதுசாக சொல்கிறது இவங்க கொடுத்துட்டு இருக்கிறவங்கள நம்புவாங்களா, கொடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்கள நம்புவாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்கும், ஒரு ஊசலாட்டம் இருக்கும். இவர் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காருப்பா அப்படின்னு. இப்போ இவங்க தான் திமுகவில் வந்து அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இவர் இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க கொடுக்கறது பாஜகவை நம்பி தான் கொடுக்குறாங்க, மத்திய அரசை நம்பி கொடுக்குறாங்க. இவங்க மத்திய அரசை நம்பி எதுவுமே கொடுக்க முடியாது. இவங்க அவங்கள நம்பி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஆனாலுமே இவங்க ஏதாவது செஞ்ச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க 2 விஷயத்த பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஒன்று வந்து இப்போவே வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்லேயே வந்து பெண்களுக்கு வந்து எல்லா பஸ்லையும் இலவச பயணம், இல்லை கட்டணம் இல்லா பயணம், எல்லா பஸ்லையும் நகர பஸ்ல மட்டும் எல்லா பஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி இல்லாம எல்லா பஸ் ரூட் பஸ் எல்லாத்துலயும் அப்படின்னு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க இல்லையா, அதை ஒட்டின மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ணலாமே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. தேர்தல் அறிவிப்புக்கு பிறகுதான் பண்ண முடியாது தவிர தேர்தல் அறிவிப்புக்கு முன் பண்ணலாம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி தான் சொல்லலாம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் வர முடியாது. அது பெரும்பாலும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏப்ரல் எண்டில் ஒரு எலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துருதுன்னா அப்புறம் ஒரு பேருக்கு தான் கவர்மெண்ட் இருக்குமே தவிர கவர்மெண்ட் கேனாட் டூ எனிதிங். அதுக்கு முன்னாடியே அவங்க இந்த இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்த 3 மாதத்துக்கான இடைக்கால பட்ஜெட் அது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதில் ஆக்சுவலாக ஏற்கனவே நடந்துருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு பணத்தை ஒதுக்க முடியாது. புதுசாக ஏதாவது திட்டம்னா அது நீங்கள் இந்த ஃபைனான்சியலுக்குள்ளே இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிறது பணத்தை எடுத்து நீங்கள் பண்ணலாம். மார்ச் 31 இருக்கிற பணத்துலேருந்து எடுத்து எதாவது பண்ணலாம். இப்போ அது என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம். எல்லோருக்கும் எல்லா பஸ்லையும் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தா இன்னும் பெண்கள் ஓட்டை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி வேலை கிடைக்காத இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறது. ஓகே, அப்படி ஒரு விஷயத்துக்கு இளைஞர்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஓகே, ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறது அப்படின்ற ஒரு ஐடியா மனசில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அது எவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரியாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபாயே வந்து 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி எடப்பாடி சொல்கிறாருல, இவங்களே வந்து இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து 2000 ரூபாய் அப்படின்னு போட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அரியர்ஸ் வந்து நாங்கள் மார்ச் 31 நீக்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் திமுக. ஏன்னா இது வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு இவர் பண்ணது. ஸோ இதை கவுண்டர் பண்ணணும்னா நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு. ஆனால் நிதி பற்றாக்குறைன்றது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் இதை பண்ணினா பெட்டர்னு திமுகவில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுறாங்க. புதுசாக நம்ம எதுவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், இப்போ பண்ணுறதையே கூட அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்துன்னு போகலாம். ஒரு 2500 ரூபாய் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா தருவோம்ட்டு
இப்போ ஜனவரியிலேருந்து மார்ச் வரையும் வந்து 2000 ரூபா 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 2000 ரூபாய் போட்டுட்டு அதை மார்ச் 31 அன்னைக்கு 3 மாதம் அரியர்ஸையும் ஒரு 3000 ரூபாய் போட்டுடலாம் ஓகே அப்படின்ற ஐடியாவில் இருந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லா பஸ்லையும் பயணம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ண இளைஞர்களுக்கு ஒரு உதவித்தொகை ஒன் டைம் உதவித்தொகை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம்னு அவங்க வந்து இதுக்கு கவுண்டராக யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பொது பேசிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது நீங்கள் வந்து பண்ணலைன்னா வந்து நீங்கள் தேர்தல் அரசியலில் நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க. இந்த மக்கள் வந்து கையில் பணம் போடுறத தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரேஷன் பொங்கலும் போது ரேஷனில் 3000 ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணிது. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் இவர் எடப்பாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த 3000 ரூபாய் பற்றி நிறைய பேசுவாங்கன்ட்டு அதை ஓரம் கட்டணும்னு அவர் பல விஷயத்தை வெளியில் விடுறாரு. அதனால் வந்து இன்னும் கூட பல 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 விஷயங்களை அவர் வெளில விடக்கூடும். அதனால் இவங்களுக்கு வந்து அவர் விட இவங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்குது திமுகவுக்கு. ஓகே. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் நம்மளை தான் நம்புவாங்க, மக்கள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போடுறோம், 20 லட்சம் குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுறோம், 20 லட்சம் குடும்பங்களில் இருக்கிற பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் 20 லட்சம் குடும்பம்ன்றது கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ஓட்டுக்கள் அது ஆக்சுவலாக. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 1,30,00,000 பெண்களுக்கு, அதுவும் 40-45 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு தான் நம்ம 1000 ரூபாய் தரோம். அது இன்னும் அந்த 30 வயசு பெண்கள்னா கூட நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லலாம். பட் இவங்க 45 வயசுக்கு மேலே இருக்கும் ஃபேமிலி லேடிஸ்லாம் வாங்குறதுனால நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அப்புறம் காலேஜ் போகிற மகளிருக்கு 1000 ரூபாய் தரோம் 6 லட்சம் பேருக்கு. அதே மாதிரி வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பல பேர் பயன்பெற்று இருக்காங்க. அப்புறம் வந்து வீடு இல்லம் தேடி மருத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயன்பெற்றிருக்காங்க. பயன்பெற்றவர் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நம்ம புதுசாக வந்து ரொம்ப கமிட் பண்ணிக்க வேண்டாம். 29 வரையும் பாஜக அரசு மத்தியில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கமிட் பண்ணிட்டா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். நமக்கு பண்ண முடியாதபடி போயிடும், ரொம்ப சிக்கலில் மாட்டிப்போம். அதனால ரொம்ப யோசிச்சு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவனுக்கு வந்து அதிமுகவுக்கு அந்த கவலை கிடையாது. அதிமுக பாஜகவை நம்பி தான் கொடுக்குறாங்க. பாஜக என்ன கண்டிஷனில் அதை கொடுக்குறாங்கிறது பின்னாடி தான் தெரியும் ஆக்சுவலாக. அவங்க அப்போ தான் அவங்களுக்கு அதிர்ச்சி இருக்கும். நம்ம வந்து இப்போவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. ரொம்ப அதிகமாக ப்ராமிஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இருக்குது. இல்லை நம்ம அடிச்சு விடலாம், பார்த்துக்கலாம், இதே நிலைமை பின்னாடி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம நிலைமைகள் மாறும், பாலிடிக்ஸ் எப்படி வேணால் போகும் சொல்ல முடியாது. அதனால நம்ம சொல்கிறத சொல்லிடலாம், அதிமுகவுக்கு போட்டியாக நம்மளும் வாக்குறுதிகளை அள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும் திமுகவில் இருக்குது. நம்ம பின்தங்கிட வேண்டாம், அப்புறம் நாளைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அதுக்கு போட்டியாக நம்ம பண்ணியிருக்கணும், நம்ம வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும்னு பயந்துட்டு நம்ம அடக்கி வாசிச்சது ரொம்ப தப்பு, நம்ம அவங்களுக்கு போட்டியாக நம்மளும் எடுத்து விட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு என்ன பண்ணுறது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ற போது எப்படி பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பார்வையில் நம்ம ஏதாவது பண்ணணுன்ற போது தான் இந்த மாதிரியான உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் ஏற்றினா என்னன்ற ஒரு எண்ணம் வருது. இளைஞர்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஏதாவது கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணம் வருது. பெண்களுக்கு எல்லா பஸ்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் அவங்க பரிசீலனையில் இருக்குது. எல்லாம் பண்ணினா அந்த இடைக்கால பட்ஜெட்டை ஒட்டின மாதிரி அறிவிப்புகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாளைக்கு வந்து இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் இன்னும் சில கன்செஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம போகலாம். வரப்போகிற எலெக்ஷன்ஸில் என்ன பண்ண போகிறோன்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இல்லைங்க நம்ம சகட்டு மாரிக்கு அவங்க அதிமுகவோட போட்டி போட்டு நம்மளும் சொல்லலாம் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரைட் சார். இப்போ 2 பேருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி வெற்றி பெறுவதற்காக அதிகமான வாக்குறுதியை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ இதனால் வந்து வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. யார் ஜெயிச்சாலுமே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க தான் எதிர்கொண்டாகணும். நாளைக்கு அவர் எதிர்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட துறை வந்து திவாலை நோக்கி நகரதோ, இல்லை பெரிய கடன் சுமையை நோக்கி நகரதோ, இல்லை அதை சரி கட்டுவதற்காக விலைவாசி உயர்வை நோக்கி அந்த அரசு நகருவதோ, இதுவும் ஒரு பெரிய அதில் சிக்கல் ஒன்று பொதிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக சார். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல 1000 ரூபாய் கொடுத்து டாஸ்மாகில் அப்படியே வாங்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆம்பளைங்க வந்து டாஸ்மாகில் அதை வந்து மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்கன்றாங்கல்ல. அது வந்து அவ்வளோ தூரம் உண்மையான விஷயம் கிடையாது. நீங்கள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அந்த 1000 ரூபான்றது தாய்மார்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்குது. நகரங்களில் நமக்கு அதை பற்றி பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை. பட் நீங்கள் ஒரு கிராமத்துலலாம் போனீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிற 100 குடும்பம் இருக்கிற கிராமத்தில் ஒரு 50 குடும்பத்தில் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அது அந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துது ஆக்சுவலாக. அவங்க அந்த மக்கள்கிட்ட பணம் புரள்றதுக்கான ஒரு வழியை கொண்டு வருது ஆக்சுவலாக. அவங்களுக்கு மாதம் முழுக்க பல செலவுகளுக்கு அது உதவியாக இருக்குது. அதனால் பெண்களை வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எம்பவர் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஃபேனு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் மிக்சிலாம் கொடுத்துட்டீங்க, டிவிலாம் கொடுத்துட்டீங்க.
இனிமேல் பணமாக கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு எக்கனாமிக்கலாக அவங்களை எம்பவர் பண்ணணும், பணம் கொடுத்து எம்பவர் பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்களே பார்த்துக்கிட்டோம். அவங்க ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு கல்விக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை சார், இப்போ ஒரு அரசு டைரெக்டாக மக்கள் கையில் பணத்தை கொடுக்குறது கரெக்டாக இருக்குமா, அல்லது வந்து அந்த பணத்தை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறது கரெக்டாக இருக்குமா, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த பசுச்சவனுக்கு மீன் டைரெக்டாக வாங்கி கொடுக்குறதும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறதும் ஒரு இது நீங்கள் சொல்கிற அந்த சீன பழமொழி பலகாலமாக சொல்லிட்டு வர பழமொழி. ஆனால் அதை மறந்துட்டாங்க எல்லாருமே. ஓகே, எல்லாருக்குமே நேரம் மீனை கொடுக்குறது, மீனை கொடுக்கணும். மீன் பிடிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் வந்து அவனை வந்து சுயசார்பாக உருவாக்கணும். நிதி நிலைமையில அவனை ஒரு சுயசார்பாக உருவாக்கி பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அது ஒரு பக்கத்தில் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரியாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அவங்களுக்கு ஒன்று பெண்களை வந்து சுயசார்பாக பொருளாதாரத்தில் ஏற்றுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஓட்டு வாங்கி தரது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு ஓட் காட்சிக்கு முக்கியமான விஷயம். மக்கள் வந்து அப்படின்னா ஸ்கீம்ஸ் கொடுக்குறதோ இல்லை நமக்கு வேணுங்கிற சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ஏற்படுத்தி தராங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒரு காசு கிடைக்குதா, எந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்களா? அது காசு கிடைக்குதுன்றத கூட அது வந்து ஒரு சமூக நல திட்டம் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஓகே, ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் மாதிரி. அதுதான் இப்போ வந்து கலைஞர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலகட்டத்திலும் சரி அந்த விஷயம் இருந்துச்சு. இந்த சமூக நல திட்டத்துக்காக ஃபண்ட் ஒதுக்குறது நிறைய கிராமங்களோடு நிறைய விஷயம் 2 பேரும் செஞ்சுருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, அந்த வழியில் வந்த இன்னைக்கு அந்த கட்சிக்கு எல்லாமே அந்த திட்டத்தை தாண்டி டைரக்டா பணத்தை மக்கள் கையில கொடுக்குன்ற இடத்துக்கு நகர்றாங்க. பாத்தீங்களா, இது எங்க மாற்றம் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கா அல்லது இவங்ககிட்ட ஏற்பட்ட மாற்றமா? இது வந்து பாலிட்டிஷியன்ஸ் ஏற்படுத்தின மாற்றம் தான். அது மக்கள் வந்து எதிர்பார்க்கறது இல்லை. ஓட்டு வாங்கணும், எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது மக்களை வந்து பொருளாதார ரீதியில் உயர்த்தணும். பொருள் கொடுத்தது போறோம், பொருள் இனிமேல் கொடுக்கறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கடைசியா திமுக வந்தபோது ஒரு 20 விதமான ஏதோ இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 21ல எனக்கு 22ல ரேஷன்ல வந்து பொங்கலுக்கு போது 20 விதமான இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆமா, சில மளிகை பொருட்கள் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய அதில் வந்து பிரச்சனைகள்லாம் வருது நிறையா. இப்போ ஃபேனு மிக்சிலாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, டிவிலாம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து பைசாவாக கொடுத்தா தான் அந்த வாங்குற மக்களுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா எழுதி வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் 3000 ரூபாய் போது வச்சுக்கோங்க, இல்லை கையில் 3000 ரூபாய் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இது வந்து ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு விஷயம்னு நம்ம ஒரு விமர்சனம் இருந்தால் கூட இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் ஒன்று சமூக நலத்திட்டமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும், ஃபினான்ஷியல் எம்பவர் பண்ணணும். ஆண்கள் வந்து அவங்களுக்கு பைசா கொடுக்குறதில்ல, குடும்பத்தை நடத்துறதுல பெண்களுக்கான ரோல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க கையில் பணம் புரண்டாதான் தான் குடும்பத்தை அவங்க ஒழுங்காக நடத்துவாங்க. ஆண்கள் வந்து வெவ்வேறு வகையில் செலவழிச்சிட்டு குடும்பத்தை அனாதையை விட்டுறாங்க, கல்வி போன்ற விஷயங்களில் கவனிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து காலேஜ் போகிற பெண்களுக்கு கொடுத்தா அவங்க அதை கவனிச்சுட்டு போகிறாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட முடியறதில்ல பசங்களால், பெண் பெரிய வேலைக்கு போயிடுறாங்க, கூலி வேலை செய்யறதுக்கு போயிடுறாங்க. அந்த பசங்களுக்கு ஸ்கூலில் சோறு போட்டால் கல்வி ட்ராப் அவுட்ஸ் குறையுது, இடைநிற்றல் குறையுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது வந்து சமூக ரீதியாகவும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறத பார்க்குறோம். ஓட்டு வங்கி ரீதியாகவும் இது ஒர்க் அவுட் ஆகிறத பார்க்குறோம். அதனால் அரசியல் கட்சிகள் இதை ரொம்ப விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி பணம் கொடுக்கறத வந்து விரும்புகிறாங்க. இல்லாட்டி 10,000 ரூபாய் இன்றைக்கி பீகாரில் கொடுத்தாங்களே, அவ்வளோ லேடிஸ்க்கு கொடுத்தாங்களே, அதில் ஒரு கணக்கெடுப்பு அன்றைக்கி பார்த்தனால அதில் 60% பேர் கூட கொடுத்த சுய வேலை வாய்ப்புக்கு தானே கொடுத்தாங்க. யாருமே ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மாதம் செலவுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. டைரெக்டாக செலவு மட்டும் பண்ணிட்டாங்க. ஆமாம், யாருமே சுய வேலை வாய்ப்பெல்லாம் ஆரம்பித்து ஆமாம் பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு யாரும் பண்ணல. ஏதோ ஒரு 10-20% வேணால் பண்ணியிருக்கலாமே தவிர 80% பேர் அதை பண்ணலை. அப்போ நோக்கம் என்ன? ஓட்டு வாங்குறது தான் நோக்கம். அந்த மாத செலவுக்கு அவங்களுக்கு ஆச்சு. ஸோ இதை தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலாம் திமுக ஆட்சியில் பண்ணி தான் இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் பலன் அளிக்குதுன்னு தெரியாது. அதுவும் நிறையா ஒரு 32 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம், 10.5 லட்சம் கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, பல தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டிருக்குன்னு அவங்க ஒரு பெரிய பட்டியல் தராங்க. அவங்க சொன்னபடி தரணாங்களா இல்லை சொன்னதில் பாதியாவது தரணாங்களான்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்குறா வச்சுக்கோங்க. அவங்க வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கோன்றாங்க. ஓகே, அது ஓகே, புரிஞ்சுக்க முடியும் சார். இப்போ என்னன்னா, இப்போ மாற்றி நிறைய வாக்குறுதிகள், நிறைய இலவச வாக்குறுதி, இது ஒரு பக்கம் நிதி சிக்கலையும் ஏற்படுத்துது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மக்களை வந்து வாக்கு பெறுவதற்காக மக்களை ஏமாற்றக்கூட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இது எலெக்ஷன் கமிஷனோட பார்வையிலேருந்து இப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை அறிவிப்பதற்கு முன்பே அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. கேஸ் இப்போ அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல சக்சஸிவாக அதை பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கு எலெக்ஷன்லாம் அவ்வளோ பெரிய வெற்றி, ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி கிடைச்சது காரணம் அந்த கடைசி நேரம் அந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பணங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அதை இந்த 5 மாநில தேர்தலில் தடுக்க வாய்ப்பு இருக்கா? அது எதை நோக்கி நகரம் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குறைஞ்சபட்சம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான நிதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற அந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் வெறும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கட்சிகள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறத வந்து எலெக்ஷன் கமிஷன் தடுக்க முடியாது.
ஏன்னா நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கொடுக்கணும்னு அவங்க ஒரு இப்போ நான் சொன்னேன்ல, பணம் கொடுக்கறதுன்றது ஒரு சமூக நல்ல சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க. பெண்களை வந்து பொருளாதார ரீதியில் சுயசார்பு மிக்கவர்களாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும். அதனால கோர்ட் வந்து இதில் வந்து நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கணும்னா அவங்களுடைய ஜனநாயக ரீதியில் தேர்தல் ஜனநாயகத்தில் அவங்கள வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக போகும். அதனால் சுப்ரீம் கோர்ட் இதில் வந்து பெரிய அளவுக்கு இதில் வந்து எந்த தலையை விட்டு ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வருவாங்கன்றத நான் எதிர்பார்க்கல. மேலே இந்த வாக்குறுதிகள் இது சார்ந்த பல சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாக்குறுதி கொடுக்கறத பற்றி எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அதை அறிவிக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு நிறைய தார்மீக பொறுப்பு இருக்குது. அதை ஒன்று அவங்க அதை அறிவிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. எஸ், அந்த பொறுப்பு உணர்ந்து அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையை முன்வைக்கிறோம். இந்த விஷயங்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது, என்னென்ன வாக்குறுதி யார் யார் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.